அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்மளுடைய குரூப் 4 சிலபஸ்ல நியூ சிலபஸ் அடிப்படையில ஔவையார் பாடல்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு இல்லையா? ஸோ அதன்படி பார்க்கும்போது ஔவையார் இந்த ஔவையார்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஔவையார் பாடல்கள்ல கல்விக்கு எல்லை இல்லை. இது 7th ஓல்டு புக்ல இருக்கு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாடல் தான் பாருங்க. "உற்றதும் கைமண்ணளவு கல்லாது உலகளவென்று களமடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டா புலவீர் எறும்புதன் கையால் இன்சான்." அதாவது ரொம்ப சூப்பராக அந்த பாடல் சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றேன்னா, புலவர்களே எல்லா நூல்களையும் படித்து அறிந்து விட்டதாக நீங்க எண்ணாதீங்க. கலைமகள் கலைமகள்லாம் யாரு? சரஸ்வதி. அந்த சரஸ்வதியே கலைமகளே இன்னும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். அதனால புலவர்களே எல்லாம் படிச்சுட்டோம், எல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு வீண் செருக்கு கொள்ளாதீர்கள். அந்த செருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு திமிர் கொள்ளாதீர்கள். எல்லாருமே அவங்க கையால எண்ணி பார்க்கும்போது 8 ஜான் தான். எறும்புக்கும் தன் கையால் எண்சான் அப்படின்னு சொல்றதுதான் பாட்டினுடைய முக்கியமான ஒரு வரியா அமைகிறது. எறும்புக்கும் தன் கையால் எண்சான் அப்படின்னா, எறும்புக்கும் அதனுடைய கையால் அளந்து பார்க்கும்போது, அந்த எறும்பும் தன் கையால் 8 ஜான் இருக்கும். மனுஷனாகலை நம்மளும் ஒரு 8 ஜான் தான் அளந்து பாருங்களேன். 8 ஜான் தான் இருப்போம். அதான் அதனுடைய முக்கியமான கருவாக அமைகிறது. இந்த பாட்டை எழுதுனது ஔவையார் பத்தி இப்ப சொல்றேன். சரியா? ஆசிரியர் யாரு? ஔவையார். ஓகேவா? இல்லன்னா விஷயம் சொல்லி பார்க்கலாம். சொற்பொருள் பாருங்களேன். கைமண் அளவுனா, ஒரு சாண் எனவும் பொருள் கொள்வர். மெத்த அப்படின்னா மிகுதியாக, பந்தயம்னா போட்டி, புலவீர்னா புலவர்களே, களமடந்தா யாரு? கலைமகள். ஓகேவா? ஆசைக்குறி பாருங்க. இங்கு குறிக்கப்படும் ஔவையார் சங்ககால ஔவையார்களுக்கு மிகவும் பிற்பட்டவர். கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் போன்ற காலங்களில் வாழ்ந்த சமகாலத்தவராக இந்த ஔவையார் வந்து திகழ்றாங்க. அடுத்து பாருங்க. புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களை தொகுத்து ஒன்று திரட்டி வைக்கப்பட்டதுதான் இந்த தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லுவாங்க. தொகுக்கச் சொன்னவர் யார் என்றால் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. தொகுத்தவர் யாரு? சந்திரசேகர கவிராய பண்டிதர். சரியா? முக்கியமான பாயிண்ட் என்னச்சுங்க, தனிப்பாடல்களை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையையும், புலவர்களின் புலமையும், சொல்லின்பம், பொருளின்பம், கற்பனை இன்பம் முதலட்சணம் பெறலாம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. படிச்சு தெரிஞ்சுங்க. தேங்க் யூ.